வணக்கம். இந்த வார ராசி பலன்க பிப்ரவரி 23லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை நம்ம கவர் பண்ணுறோம். மண்டே டு சண்டே 4 ராசிக்கு யோக ராசிகளாக இருக்குங்க. 4 ராசி சந்திராஷ்டமம் வரும். அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ரெண்டுத்துக்குமே பரிகார பலனோடு இந்த ஃபுல் பேக்கேஜில் நம்ம பார்த்துடலாம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பயிற்சி தொடங்குதுங்க. செவ்வாய் பயிற்சி நாளை காலையில் தொடங்கிடும். 23ஆம் தேதி தொடங்கிடும். அதுக்கான தனி வீடியோ டைம் இருந்தால் போடுறேன். இல்லைனா இதோடு சேர்த்து நம்மளுடைய பிப்ரவரி மாத ராசி பலன் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதையும் பார்த்து பயனடையணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசியிலே தான் இருக்கார். அதனால் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வார தொடக்கத்திலேயே. சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தொடங்குறதால இந்த வாரம் அப்படி இருக்கும். மண்டே சரிங்களா? உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஆகிறாருங்க. ராசி அதிபதி பெயர்ச்சி ஆகிட்டு உங்களுக்கு லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்துல வந்துடுறாரு. சரிங்களா? இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மற்ற வியாபாரங்கள், மிலிட்ரி, ஆர்மி இதில் ஒர்க் பண்ணுறவங்க, அது மட்டும் கிடையாது, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க. அறிவாற்றல் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. நல்லா இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா, பணப்புழக்கம் இந்த டைமில் அதிகரிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க பேச்சில் ஒரு பவர் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். இதுக்கு காரணம் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால தாங்க. பேரும் புகழும் கிடைக்கும். பாக்கி வராதுன்னு நினச்சிருந்த காசெல்லாம் கூட இப்போ வரும். நீங்கள் ஏதாவது ஒரு நிலம் வைக்கணும், இல்லை ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு டைமு. இந்த வாரத்தில் இந்த நாளை நல்லா பயன்படுத்திங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ராகுவோட செவ்வாய் சேர்க்கிறதால கொஞ்சம் நமக்கு கோபம் வந்துடுங்க. நம்ம மேஷ ராசி, விருச்சிக ராசி 2 பேருமே செவ்வாய் அதிபதி இல்லையா? அங்கே ராகு இருக்கும்போது கொஞ்சம் முன் கோபம் வரலாம். நம்ம நேயர்களுக்கு வராது. ஆனால் இந்த ராகுவும் செவ்வாயும் சேரும்போது முன்கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது. புத்திக்காரகன் புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு செவ்வாய் கூட சேர்ந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதனால் ஒன்றும் இல்லைங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்களாம் 1க்கு 2 தடவை பார்த்து வேலை செய்யணுங்க. கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எதுவும் கிளிச்சு வந்துடக்கூடாது. நீங்கள் எதையாவது ப்ரெஸ் பண்ணி, புதன் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே பேப்பர் ஒர்க்கு, புத்தி யூஸ் பண்ணி பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களுடைய விஷயங்களில் 1க்கு 2 முறை நல்லா கரெக்டாக சரி பார்த்து அவங்க வேலையை செய்யணும். இது தாங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த வாரம் நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. யோகம் பெறும் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். இந்த வாரம் வாழ்க வளமுடன். அடுத்து என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமகா வெற்றி 5 கிரக கூட்டணி கும்பத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 5 கிரக கூட்டணி, சுக்கிரன், புதன், அப்புறமா சூரியன், செவ்வாய், ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார் இல்லையா? இந்த ஒரு 5 கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ஆயிடுறாங்க. இதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 24, 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கார். அதுவும் ஒரு கூடுதலான ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் உங்களுக்கு. வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா துறையில் இருக்கிறவங்களுங்க, இந்த துறை அந்த துறைன்னு கிடையாது, பெரிய ஆஃபீஸர்லேருந்து மிடில் மேனேஜ்மெண்ட்லேருந்து நார்மல் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பும் மன அமைதியும் இருக்கும். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் 24, 25 இருக்க போகிறாரு. உங்கள் தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்குது. தொழிலில் மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு மற்றபடி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாரம்னு சொல்லலாம். கடின உழைப்பால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. என்னங்க இவ்வளோ நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன், ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்கும்
இது வந்து எல்லாரும் வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வேலைக்கு போகிற மகளிர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சுறுசுறுப்பான வாரமாக இந்த வாரம் அமையன்றதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய வாரம் இது. சரிங்களா? கொஞ்சம் கூட வந்து ஒரு விஷயத்தை வந்து தாமதப்படுத்தி செய்யாதீங்க. எடுத்திங்கன்னா அந்த வேலையை முடிச்சிடுங்க இந்த வாரம். சரிங்களா? ஏன்னா 10ல் ராகு இருக்கார் இல்லையா, கொஞ்சம் குழப்பம் வரலாம், அதெல்லாம் விட்டுடுங்க. கொஞ்சம் பாடி ஹீட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் வேலை அதிகரிக்கிறதால. அதனால் நீங்கள் நீராகாரம் சாப்பிட்ணும். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துனுங்க. உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் கூலாக வச்சுங்க. இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ராசிநாதன் வழிபாடு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டி தரும். வாங்க இப்போ நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேமிலிக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாது, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து பாருங்கள். அதனால தான் எல்லா ராசிக்கும் ஒன்றா போடுறேன் இந்த வார ராசி பலனை. சரி, மிதுன ராசிக்கு போய்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து அதிர்ஷ்டம் பெற்ற ஒரு அமோகமான ராசியில் வந்து மிதுன ராசிக்காரங்களும் வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கஜகேசரி யோகம் வருதுங்க இந்த வாரத்தில். ஏன்னா குரு பகவான் அவங்க ராசியிலேயே இருக்கார். கூட வந்து சந்திரன் பார்த்திங்கன்னா 26, 27ஆம் தேதி குருவோடு சேர்றாரு. குருவும் சந்திரனும் சேரும்போது அவங்களுக்கு ஒரு கஜகேசரி யோகம் கிடைக்கும். சரி, இந்த யோகத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பேர் புகழ் கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விசேஷம் நடக்கும். அதே டைமில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதனால் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோபத்தை குறைச்சிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார் இல்லை ராகுல, அதனால் சில டைமில் வந்து பெரியவங்க கிட்ட கோச்சிப்பாங்க. வீட்டில் பசங்களாக இருந்தால் இல்லை அம்மா அப்பா கிட்ட கோச்சிக்கலாம், இல்லை மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட கோச்சிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். சரிங்களா? புதன் அங்கே வக்கரமாக ஆகிறதால பயணங்கள் போகும்போது சின்ன சின்ன பயணங்கள், கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போவீங்க இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் பொருட்கள்லாம் எச்சரிக்கையாக வச்சுங்க. தேவையற்ற நண்பர்களிடம் வாக்குவாதம் வேணாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் போயிட்டு நம்ம ஏதோ நம்ம கருத்தை சொல்கிறோன்றதை போயிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய நமக்கு இந்த வாரத்துக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வாரம் வந்து டைம் நல்லா இருக்குது. யோக ராசியில் நீங்களும் ஒருத்தர். அதனால் இந்த வாரத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க, மேலதிகாரிகள், மிடில் மேனேஜ்மெண்ட்டு, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி காலமாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு புத்தி வந்து பிரகாசமாக இருக்குங்க. ஏன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது, புதன் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது புத்தி நல்லா பளிர்னு இருக்கும். இது எக்ஸாம் டைமு, அதனால் இதை நல்ல டைமை யூஸ் பண்ணி நல்லபடியாக எல்லாரும் இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானையும் வெங்கடாஜலபதி வழிபாடையும் செய்து மேலும் சிறப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டித்தரும் என்பதில் ஐயமில்லை. வாங்க என் அருமை கடகராசி அன்பர்களே, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்துருவோம் இந்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வார பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா 28, 29ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பாருங்க. இந்த வாரத்தில் அந்த 2 நாள் வந்து மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் வந்து 5 கிரகங்கள் இருக்கிறதான ஒரு எச்சரிக்கையும் இருக்குது கூட சேர்த்து இல்லையா. 5 கிரகங்கள், 9 கிரகங்கள், 5 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருப்பாங்க இந்த வாரம். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி மந்த் ராசி பலனில், மார்ச் மாதம் ராசி பலனும் பாருங்கள். ஒவ்வொரு கிரகமாக வந்து தொடக்கத்தில் இப்போ எல்லாமே பெயர்ச்சியாக எடுப்புறாங்க. சுக்கிரன் கிளம்பிடுவார் 2ஆம் தேதி, சூரியனும் அங்கேருந்து போயிடுவார் அடுத்த மாதம், புதன் செவ்வாய் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனதை தைரியமாக வச்சுங்க. நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்களாக இருந்தீங்கன்னா 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தால் கூட எதிர்க்க அப்படி இப்படி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு டிஃபென்சிவ் டிரைவிங், ஒரு பாதுகாப்பான டிரைவிங் பண்ணுங்கள் இந்த வாரம்.
வேறு ஒன்றும் இல்லை, மன சஞ்சலம் ஏற்படலாம். அதுக்கு நான் பரிகாரமாக சொல்கிறது என்னென்னா, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வாரம். உங்கள் சங்கடங்கள் எல்லாமே போயிடும். மன அழுத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் வெளியே கொட்டிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குளியல் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்ன்றது ஒரு 20 மினிட்ஸ் குளிங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இருக்கிற அந்த அஷ்டமத்தில் இருக்கிற 5 கிரக தாக்கம்லாம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். சரிங்களா? உடம்பை வந்து சீரான ஒரு வெப்பநிலையில் வச்சுக்க முயற்சி எடுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானை வணங்கவும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து 23 பிப்ரவரியிலேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய விசேஷமாகவும் கருதலாம். இதில் ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடம்ன்றது மனைவி மக்கள் ஸ்தானத்தை குறியுதுங்க. மனைவி, அப்புறம் பார்ட்னர்ஸு, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க இல்லையா, நமக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பார்ட்னர்ஸ், இவங்களை எல்லாமே குறிக்கும். மெயினாக மனைவி கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வாரம். ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல இருக்கார் 7ஆம் இடத்துல. அதனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்குது அந்த இடத்துல. ராகுவோட செவ்வாய் சேரும்போது நம்ம பேசுகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க இந்த வாரம். வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆஃபீஸு சுப்பீரியர்கிட்ட பேசும்போதும் சரி, பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பேசுகிறது நார்மலாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு ஆக்ரோஷமாகவும் ஒரு ரொம்ப ஹார்ஷாக சொல்கிற மாதிரி இருக்கும், கடுமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் செலுத்தினீங்கன்னா இந்த வாரத்தோட எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி உடம்பில் வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷனாக வச்சுங்க. ஏன்னா இப்போது வந்து ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு இல்லையா 7ஆம் இடத்துல, உடம்பில் இருக்க சக்தி விரயமாகக்கூடாது. அதனால் நீர் சக்தி மிக்க உணவுகளை எடுத்துங்க. இது ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அது மாதிரி வாரத்தோட மத்தியில் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், சில பேர் வந்து ஒர்க் ரிலேட்டடாக எங்கேயாவது பயணம் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சக்ஸஸாகவும் இருக்கும். சுக்கிரன் 7ல் இருக்கும்போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து பொதுவாகவே ஒரு நல்ல வாரமாக அமையும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து நம்ம பேச்சில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி வேறு எந்த விசேஷமும் இந்த பெருசாக சொல்கிற லெவலில் இல்லை. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மற்றபடி இந்த வாரம் எல்லாம் விசேஷமாக நல்லபடியாக இருப்பீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆத்ம பலன் அதிகரிக்கும். வாங்க என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 23லேருந்து மார்ச் 1 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. இப்போது கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும், கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து தொடங்குதுங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குது 23ஆம் தேதி திங்கட்கிழமையே உங்களுக்கு தொடங்குது. அன்றைக்கி ஒரு நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். சந்திராஷ்டமத்துக்கு என்ன எடுக்கணும்? நீர் சத்து உள்ள பொருட்களை எடுத்துங்க. ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்ணும். கரெக்டான டைமில் தூங்கி எழுந்துக்கணும். உடம்பை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். தேவையில்லாமல் வெளியே எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. நல்லா தூங்கி எழுதுக்கணும். இது தாங்க சந்திராஷ்டமத்துக்குரிய பெரிய பரிகாரம். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது உலகத்தில். அதனால் இதை பண்ணுங்கள். சரி, அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கிரக கூட்டணி இருக்குது. பயப்படாதீங்க. அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே வந்து எல்லா கிரகங்களும் பிரிஞ்சு ஒரு 3 கிரகம் பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? 6ஆம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்ருஸ்தான். சத்ரு ஜெயம் ஏற்படுங்க. செவ்வாய் உள்ளே வராரு, சூரியனும் இருக்கார். என்ன சத்ரு ஜெயம்ன்றது வந்து கொஞ்சம் வேகமாக அதிகமாகிடக்கூடாது. சில பேர் வந்து மறைமுக எதிரிகள்லாம் ஓடி போயிடுவாங்க தானாகவே. சில பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும். இல்லைனா அது கை கலப்பு வரலும் போய் முடிஞ்சிடுங்க. ஆனால் நீங்கள் வந்து நியாயமாக தான் இருப்பீங்க, கரெக்டாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது, கூட சூரியனும் சேர்ந்துருக்கிறதால நம்மளால் சில டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடலாம். அதனால் யாராவது பிரச்சனையான ஆள்காரங்க நியாயத்தை பேசணுன்னாலும் இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் தன்மையோடு போயிட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சூப்பராக போயிடுங்க. இந்த வாரத்தில் பயப்படுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா மற்றபடி வீட்டில் எல்லாமே ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும். வீட்டில் பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க.
திங்கட்கிழமைக்கு அப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தொழிலை வந்து நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான இடம். லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, டீச்சர்ஸு, அப்புறம் வந்து மற்ற மருத்துவத்துறையில் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு சத்ரு ஜெயம் ஏற்படும். இந்த வாரம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்க நீங்கள் வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை கூட்டித்தரும். நம்ம துலாம் ராசி நேயர்களே வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பிப்ரவரி 23 டு மார்ச் 1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அதுவே, சரியா? ஏன்னா நிதானம் காக்க வேண்டிய நேரம். ஏன்னா 24, 25 இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுங்க. இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. நம்ம எப்போ நேயர்களுக்கு சொல்கிறது தான், நீர்ச்சத்து உள்ள விஷயங்களை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து உடம்பை கூலாக வச்சுங்க. சரியான நேரத்தில் தூங்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமத்துக்கு நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு பரிகாரங்க. அது மட்டும் கிடையாதுங்க, டைமோடு தூங்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இந்த 48 ஹவர் 24, 25 இந்த 2 நாளை மட்டும் அழகாக புஷ் பண்ணி விடுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்காக பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா செவ்வாய் வந்து இப்போது ராகுவோடு சேர்ந்துருக்கார் இல்லையா? உங்களுக்கு 5ஆம் இடமாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்காங்க. இருந்தாலும் அந்த 2 நாள் மட்டும் பார்த்துங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்கள் காட்டில் மழை தாங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் நடக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, அரசியல்வாதி, சூரியனும் 5 இருக்கிறதுல அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது. அந்த 2 நாள் மட்டும் உஷாராக இருக்கணும். 24, 25 மட்டும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. சந்திராஷ்டமன்றதால் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறதால வந்து கொஞ்சம் வந்து இந்த நிலம் நீர் வாங்கும்போது கொஞ்சம் அதை வந்து நல்லா விசாரித்து பார்த்து வாங்கணும். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. தியானம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ராசிநாதனான லக்ஷ்மி தேவியை வணங்கவும். வாங்க என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே வாங்க. இந்த வாரம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 26, 27ஆம் தேதியில் வருங்க. இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக வந்து இருக்க வேண்டிய விஷயம். இதுக்கான பரிகாரத்தை உங்களுக்கு இந்த எண்டில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை வந்து இருக்குங்க. சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், ராகு கும்பத்தில் இருக்காங்க இல்லையா? இதை பார்த்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து ஒரு 3 கிரகம் பிரிஞ்சு போயிடுவாங்க, சரிங்களா? 2 கிரகம் 3 கிரகம் ஒன்று பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த வாரம் வந்து இந்த 5 கிரக சேர்க்கையால் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் படபடப்பாக எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதால, சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது உடம்புல வந்து பவர் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மைண்டும் உடம்பும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகாது. அந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதனும் அந்த இடத்துல வக்கரமாக இருக்கார். அதனால் இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வந்து பிரமாதமாக இருக்கும். கவனம்னா பயந்துடாதீங்க. அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் புத்தி சாதுரியம் உடைய விருச்சிக ராசி நேயர்களாக இருக்கிறதால உங்களுடைய ராசிநாதனே வலு பெறுறாரு 4ஆம் இடத்துல. அதனால் வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கும்.
வேலை செய்கிறவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நல்ல சக்தி இருக்குங்க. சரி, அதே டைமில் வந்து நமக்கு உடம்புல பவர் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து எக்ஸசிவாக யூஸ் பண்ணிடக்கூடாது வேலை செய்கிற இடத்துல. சரிங்களா? ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டயர்ட் அதுக்கான டயர்ட் ஆகிடுவீங்க. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியான அளவுக்கு உழைச்சாலும் சரியான அளவுக்கு தூக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சில டைம் அது தூக்கத்தை கெடுத்துரும். சரிங்களா? சுக்கிரன் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இந்த 2 நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்குங்க இந்த டைமில். டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா ராகு பகவான் வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. புதனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வக்ரகதியாக போகும்போது டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை டீல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த வாரம். அவ்வளோதான். மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் சந்திராஷ்டமத்துக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து கரெக்டான டைமில் தூங்குங்க. நீர் சத்து உள்ள உணவை நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி கண்ணை பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. டைமோடு தூங்கிடுங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணி ஒரு ஜேர்னி பண்ணுறீங்க, எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிறீங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போக வேண்டிய நேரம். ரொம்பவே பத்திரமா பார்த்து போகணும், கவனமாக பார்த்து போகணும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்துருக்காங்க, சந்திராஷ்டமம் வருதுன்னும் போது வண்டி வாகனத்தில் போகும்போது சேஃப்டியாக போயிட்டு பத்திரமா வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வாங்க அடுத்து என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி லாஸ்ட் வாரம் இல்லையா, இந்த வாரம் 23லேருந்து மார்ச் 1 வரலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் தொடக்கம் பார்த்திங்கன்னா 28ங்க மாத லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு டே மார்ச், இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஒன்றும் இல்லை, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து 5 கிரக கூட்டணி, தைரியஸ்தானம், தைரிய வீரிய பராகரம் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கும். உங்கள் தைரியம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வாரம். சரிங்களா? அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரலும் விடமாட்டீங்க இந்த வாரம். சரியா? அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸை போடாதீங்க. கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குங்க. சரிங்களா? வெளியூர் பயணங்கள் இது மாதிரி முக்கிய விஷயங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. பேச்சுவார்த்தைகளை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை ஏதாவது பண்ணணும், ஏதாவது முக்கிய டிசிஷன் எடுக்கணும், இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. சரிங்களா? வெளிவட்டார தொடர்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப துணிச்சலாக அரசியல்வாதிகள், லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யமான ஒரு ஒர்க்கிங் சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட எல்லாருமே ஒரு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. மேலதிகாரிகள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுசரணையான ஒரு சூழ்நிலையை கொடுப்பாங்க இந்த வாரம். அந்த 2 நாள், அந்த சந்திராஷ்டம நாளான 28ஆம் தேதி பிப்ரவரியும் மார்ச் 1ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னு வச்சுங்க, அரசு வழி காரியங்கள் ஏதோ முடிய வேண்டியது இருந்தது, ஒரு அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். முயற்சி எடுத்திங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடிஞ்சிடும். சனிக்கிழமைக்கு முன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபகாரிய பேச்செல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. முன் எடுத்து நடத்துனீங்கன்னா உங்களை வந்து ஒரு நாட்டாமை மாதிரின்னு வச்சிங்களேன். ஒருத்தருக்கு யாரோ ஹெல்ப் பண்ண போனாலோ, இல்லை உங்கள் குடும்பத்தையே வந்து ஒரு விஷயங்களை பேசி முடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேசுனா 4 பேர் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொற்காலமான வாரம் இது. இந்த வாரத்தை முழுமையாக பயன்படுத்திங்க. அந்த 2 நாள் 28ஆம் தேதியும் மார்ச் 1ஆம் தேதி மட்டும் சற்று பொறுமையாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குது. குரு பகவான் வழிபாடு மேலும் உங்களுக்கு சிறப்பை கூட்டித்தரும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் வாரம் பிப்ரவரி, இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே இந்த செவ்வாய் பகவான் வந்து மூவ் ஆகி கும்பராசிக்கு போயிடுறாரு. சரியா? மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போயிடுறாரு. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து ஒரு தைரியத்தையும் ஒரு வலுவான ஒரு சிந்தனையும் கொடுத்துட்டு இருந்தாலும், செவ்வாய் பகவான் வந்து ராகுவோட உங்கள் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போகிறாரு. ஆல்ரெடி அங்கே சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. சரி, இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இந்த 5 கிரக கூட்டணியால் லாபங்கள் பெருகும்.
பண வரவு தாராளமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அரசியல் பண்ணுறவங்களுக்கு பொதுமக்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, தனிநபர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் 2ல் இருக்கார் இல்லையா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து குடும்பத்தில் ஒரு அமைதி, குடும்பத்தில் அமைதி இருந்தாலே உங்களுக்கு 50% பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுது இல்லையா. அதனால் நல்லபடியாக இருக்கும். படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா புதன் வக்ரமாக இருக்கார். அந்த கொஞ்சம் இந்த எக்ஸாம் டைமுன்றதால இந்த டைமில் கொஞ்சம் அப்படியே சுணங்கி இருந்துடக்கூடாது. கொஞ்சம் முயற்சி எடுத்து படிக்கணும். அதுக்கு பெற்றோர்கள்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா மகர ராசியில் இருக்கிற குழந்தைங்களை இந்த டைமில் கொஞ்சம் நம்ம பார்த்து படிக்க வைக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு வாரம் தான், ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். பெரிய அது ஒரு பெரிய இதுவாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள். ஏன்னா உங்களுடைய ஆளுமைத்தன்மை, லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வாரம். அதனால் வேலை, பிஸ்னஸ் மற்றும் சுயதொழில் பண்ணுறவங்க, அப்புறமா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி, எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ஆளுமைத்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உழைப்பால் கண்டிப்பாக உயருவீங்க. நல்ல எஃபோர்ட் போட்டாங்கன்னா எல்லாருக்குமே இந்த வாரம் சிறப்பாக அமையும். என் அருமை கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் யோகமான வாரம்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த 5 கிரக கூட்டணி உங்கள் ராசியில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் சுக்கிரன், சூரியன் எல்லாமே ஒவ்வொருத்தராக பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி வந்தாச்சு. சரிங்களா? அடுத்த மாதம் 2 கிரகம் பயிற்சி ஆகிட போகிறாங்க. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் ராகு இணைவதால் ஒரு பெரிய ஆற்றல் இருக்குங்க. உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிலேயே இருக்காங்க. சரிங்களா? உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த டைமில் மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும். உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கூட இந்த டைமில் எழுந்து நின்றுடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு. இந்த எனர்ஜி டபுள் சைட் ஸ்வாட் மாதிரிங்க. கொஞ்சம் அதை தப்பாக யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் வேகமாக போய் கீழே தடுக்கி விழுந்து அடிப்படை சான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஒரு பிரமாதமான டைமை கொஞ்சம் சமயோஜன புத்தியை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த வாரத்தை விட ஒரு பிரமாதமான வாரம் உங்களுக்கு இனிமேல் அமைய போகிறது இல்லைங்க. 5 கிரக கூட்டணி முடிவுக்கு வரப்போகுது இந்த வாரத்தோடு இல்லையா. அதனால் உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த வாரத்தில் பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரியா? நாளை முதல் நீங்கள் எதுலேயுமே ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க. செயல்பட்டு அந்த எடுக்கிற வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தூங்காமல் போயிடுவீங்க. இல்லைனா உடம்பு அதிகமாக வேலை கொடுத்துருவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பு சூடாகாமல் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். அவசர முடிவை எடுக்காதீங்க, அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அவசரமாக பதட்டமாக இந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்துருக்காங்க, கூட சூரியன் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி இது ஒரு பெரிய யோகமான காலமாக கருதப்படுது. உங்களுக்கு வெளிவட்டார தொடர்பு புதிய மாற்றங்கள் தருங்க. வெளிவட்டார தொடர்பில் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இது ஒரு பிரமாதமான டைம். வெளிவட்டார தொடர்பு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் படபடப்பாக வீட்டில் எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுருவாங்க. இதே டைமில் ஒரே டைமில் அதை போட்டு எடுத்து செஞ்சுருவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யாதீங்க. ஏன்னா உடல் பாதிக்கிறதுக்கு, உஷ்ணம் அடையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தேவையான அளவுக்கு நீர் சத்து உள்ள பொருட்களை சாப்பிடுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யோகா பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தூக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தூக்கம்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கும்போது உங்கள் மனசையும் உடம்பையும், மனசு வேகமாக இருக்கும், உடம்பு அதை ஈடு கொடுக்கணும் இல்லையா. அதனால் உடம்பை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இது ஒரு யோகமான வாரமாக அமையும். சிவபெருமான் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும். வாங்க என் அருமை மீன ராசி அன்பர்களே, 23 பிப்ரவரி மார்ச் 1 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மனோதிடத்தோடு போயிட்டுருக்க மீன ராசி நேயர்களுக்கு என்னென்னா, 12ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி இருக்குது இல்லையா. அது ஒரு அயன சயன போகஸ்தானம். பொதுவாக விரயஸ்தானம்னு சொல்லிவிட்டு அது ஒரு நெகட்டிவாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தூக்கத்தை தூங்கி முடிச்சுட்டா அது திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது.
அது விரயம் தானே. அதனால தான் அப்படி சொல்கிறோம் ஜோதிடத்தில். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. 5 கிரகங்கள் இருக்குது இல்லையா? சுக்கிரன் அங்கே இருந்தால் ஒரு நல்ல தூக்கம், ஒரு சுகமான உணர்வுகள்லாம் கிடைக்கும். சூரியன் அங்கே இருக்கும்போது என்னன்னாக்கா, ஒரு வேலையை வந்து எடுத்தோமா முடித்தோமான்னு இருக்காது, நீண்டுக்கிட்டே போவோங்க. செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார் இல்லையா? அதனால் இப்போ 23ஆந்தேதி அங்கே வந்துடுவார் ஸ்லோவாக. அதுக்கப்புறமா தான் எஃபெக்ட் ஆகும், உடனேலாம் அது எஃபெக்ட் ஆகாது. அந்த இடத்துல இருக்கும்போது ஏதாவது இந்த இடம் வைக்கணும், ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு போவோங்க. கொஞ்சம் அலைக்கழிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வமும் செழிப்பும் உண்டாகுன்றதில் அச்சமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களோட பார்வைகள் பிரமாதமாக இருக்குது. அவங்க பார்க்குற இடம்லாம் நல்லா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியம் இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களோட தைரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்த்துருவார். ஸோ இது ஒரு பெரிய விசேஷம் தானே. தைரியம் இருந்தாலே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். மீன ராசிக்காரங்க புத்தி சாதுரியம் உடையவங்க. தைரியமும் சேரும்போது அவங்களோட ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும். அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துங்க. வேலையில் அலைச்சல் வரும், எல்லா வேலையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வாரத்தை கொஞ்சம் டாக்டிக்கலாக யூஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிங்க. குருவின் அருள் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு குரு பகவானுடைய பாதுகாப்பு கவசம் வந்து ஜூன் 2ஆம் தேதி வரலாம் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆன்மீக சிந்தனை, மெடிடேஷன் உங்களுக்கு வந்து உடம்பையும் மனசையும் ஒருமுகப்படுத்தி நல்ல ஒரு விசேஷமான வாரமாக அமையும். நன்றி, வணக்கம். நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, மார்ச் மாத ராசி பலன்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே வரல, வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.